श्रीशैलेशदया पात्रं दीपत्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामो मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयः सनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयाणाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनतिप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुकामः स्वस्वरमोरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் வெளியறுத்தான் என்றுரைத்தோம் கெழ்மையினைச் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து வெளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவும் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வெள்ளாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நன்றுரப்ப நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தன் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளையே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே 40 திருப்பதி மொத்தம் 40 திவ்ய தேசங்களில் இன்றைய தினம் 33 பார்க்க இருக்கிறோம். சோழ நாட்டு திவ்ய தேசங்களிலே 30 திவ்ய தேசங்கள் வரை 29 வரை பல்வேறு இடங்களில் பரவி கிடந்தாலும் அதற்கப்புறம் 29லிருந்து 40 வரை 11 திவ்ய தேசங்கள் திருநாங்கூரை சுற்றியே அமைந்திருக்கிறது. திருநாங்கூர் முதல்ல 30வது திவ்ய தேசமாக திருநாங்கூர் திருமணி மாடக் கோயிலை பார்த்தோம். 31ஆக வைகுந்த விண்ணாகரத்தை பார்த்தோம். 32ஆக அரியமேய விண்ணகரம் குடமாடு கூத்தர் கோயிலை பார்த்தோம். இப்போ 33 திருத்தேவனார் தொகை. இதில் 30லிருந்து 40 வரைக்கும் 11 திவ்ய தேசங்கள் எல்லாமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள். அவ்வளவு 11 கோயிலை ஒரே இடத்துல தரிசிக்கலாம். எல்லாமே ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றுலா. சீர்காழியிலேருந்து திருநாங்கூர் வந்துட்டோம்னா திருநாங்கூரை சுற்றி 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 11 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அதை ஏற்கனவே சொன்னேன். தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் 11 பெருமான்களின் கருட சேவை இந்த திருநாங்கூரில் நடைபெறும். திருநாங்கூரில் 11 பெருமாளும் கருட வாகனத்தில் வருவார்கள். அந்த சேவையை 11 பெருமாளையும் கண்கொள்ளா காட்சியாக கருட சேவையை அனுபவிக்கலாம். நம்ம 11 திவ்ய தேசங்களை சேவித்த ஒரே நேரத்தில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் என்றால் இந்த ஒரு திருத்தலத்துக்கு போனால் போகிறோம். இதே மாதிரி நவ திருப்பதின்னு பாண்டிய நாட்டில் இருக்குது. 9 கோயில் சுற்றி ஒரு இடத்துல. ஆனால் அது கூட கொஞ்சம் தூரம் இருக்கும். இது மிக சமீபத்தில் அருகருகே இருக்கக்கூடிய கோயில் திருத்தேவனார் தொகை. பெருமாளுடைய திருநாமம் தெய்வநாயக பெருமாள். மாதவன் நின்ற கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கடல் மகள் நாச்சியார். விமானம் சோபன விமானம். தீர்த்தம் சோபன புஷ்கரணி, தேவசபா புஷ்கரணின்னு பேர். வசிஷ்டருக்கு பிரத்யட்சமான பெருமாள். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திருத்தலத்தை
கீழச்சாலை மாதவ பெருமாள் என்று அழைப்பார்கள். கீழச்சாலைன்னு நான் கூப்பிடுறது அந்த இடத்த தேவனார் தொகைன்னு. திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. சீர்காழி திருவெண்காடு பேருந்து வழியில் திருவாளியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இப்போ எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடியது தான். இதை தேவர்கள் ஒன்று கூடி நின்றதால் தேவனார் தொகை. தொகைனா ஒரு கூட்டம்னு அர்த்தம். தொகை அப்படின்னா ஒரு கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோமா இல்லையா, ஒரு கூட்டம். தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்ததனால் இந்த இடத்துக்கு பேர் தேவனார் தொகை, திருத்தேவனார் தொகைன்னு அழைக்கப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் 10 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். போதலர்ந்த பொழில் சோலை புறமெங்கும் பொறுதிரைகள் தாதுதிர வந்தழைக்கும் தடமண்ணி தென்கரை மேல் மாதவன்தான் உறையுமிடம் வயல் நங்கை வரிவண்டு தேதன என் இசைபாடும் திருத்தேவனார் தொகையே. யாவருமாய் யாவையுமாய் எழில்வேத பொருள்களுமாய் மூவருமாய் முதலாய மூர்த்தி அமர்ந்துரைகுடம் மாபெரும் தின் மடைபெண்ணை வென்றி கொள்வர் மண்ணு நாங்கை தேவரும் சென் நிறைஞ்சு பொழில் திருத்தேவனார் தொகையே. வானோடும் மண்ணோடும் மற்றுள்ள பல்லுயிரும் தானாய எம்பெருமான் தலைவன் அமர்ந்துரையும் இடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையார் நாங்கை தன்னுள் தேனாரும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார் தொகையே. இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த எமக்கருள் என நின்றருளும் இடம் எழில் நாங்கை சுந்தரனல் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே. தேவர்களெல்லாம் சேர்ந்து கூடியதுனால தேவர்களுடைய பெருமையை சொல்றார். அண்டமும் இவ்வளைகடலும் அவனிகளும் குலவரையும் உண்டபிரான் உறையுமிடம் ஒளிமணி தகில்கணன் தென்திரைகள் வரத்திரட்டும் திகழ்மணித்தன் கரைமேல் தின்திரளார் பயில் நாங்கை திருத்தேவனார் தொகையே. ஞாலமெல்லாம் அமுது செய்து நான்மறையும் தொடராத பாலகனாய் ஆளினையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம் சாளி வளம் பெருகி வரும் தடமண்ணி தென்கரை மேல் சேளுகளும் வயல் நாங்கை திருத்தேவனார் தொகையே. ஓடாத ஆளிரையின் உருவாகி இரண்யகனை வாடாத வல்லுகிரால் பிளந்தளைந்த மாலதிடம் ஏடேறு பெருஞ்செல்வத் தெழில்மறையோர் நாங்கை தன்னுள் சேடேறு பொழில்தழ்வு திருத்தேவத் நார்த்தொகையே. வாராரும் இளங்கொங்கை மைதிலியை மனம் புணர்வான் காரார்தின் சிலை இருத்த தனிக்காலை கருதுமிடம் ஏறாரும் பெருஞ்செல்வத்து எழில்மறையோர் நாங்கை தன்னுள் சீராரும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார் திருத்தொகையே. கும்பமிகு மதையானை பாகனுடன் குலைந்து விழ கும்பதனை பறித்தெறிந்து கூத்தன் அமர்ந்துரையும் இடம் வம்ப விழும் செம்பகத்தின் மணங்கமடும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் படைசூழ் திருத்தேவனார் தொகையே. காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்துரையும் இடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார் தொகை மேல் கூறார்ந்த வேர்க்களியன் கூறு தமிழ் 10 பல்லார் ஏறார்ந்த வைகுந்தத்தில் இமையவரோடு இருப்பாரே என்று இந்த திவ்யதேசத்தின் மீது மங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி எல்லாத இறைவான் இதாராய் பறையலோரும் போவை எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலும் ரொம்பாவாய்
செங்கன் திருமுகத்து செல்வத் திருமகளால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று என்பது ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.